தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்கப்படும் என கூறினார். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாகவும், மேயருக்கு தெரியாமல் முறைகேடு நடைபெற வாய்ப்பில்லை எனவும் விமர்சனம் செய்தார். வரி வசூல் முறைகேடு குறித்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திமுக அரசு தங்களுக்கு சாதகமானவரை டிஜிபியாக நியமித்து உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார், பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, பல நூறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன, பல நூறு புரிந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில் தான் செய்தி வருது, ஊடகத்தில் செய்தி வருது. வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் கேட்கிறாங்க, மக்களை ஏமாற்றாதீங்க. எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், என்னென்ன தொழில் வருகிறது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. மீறி கேட்டா திரு ராஜா அவர்கள், தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டில் போய் ஸ்பூன்ல சாப்பிட்டதே பெருசா நினைக்கிறேன்னு சொல்றாரு. நான் போய் வெளிநாடு போய் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசா நினைக்கிறேன். ஆமாம், நான்லாம் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசு தான். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், கையில் சாப்பிட்டு தான் பழக்கம். உங்களை போல உங்க அப்பா மத்திய மந்திரியா இருந்தாரு, நீ செல்வ செழிப்பில் வந்தீங்க, நீங்க தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், வெள்ளி பிளேட்ல சாப்பிடலாம். உங்களுடைய தலைவர் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, செல்வ செழிப்பில் இருந்தாரு, அவர் தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், இன்னைக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிடலாம். இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்துக்கிறோம். நாங்களும் ஸ்பூன்ல சாப்பிட முடியாதப்பா, கையில் தான் சாப்பிட முடியும். ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும், ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும். ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே டெபாசிட் கூட கிடைக்கும்.